இந்த மிளகாத்தூள்லாம் வச்சு அடித்து பண்ணுறாங்களே சார், வாயிலெல்லாம் இந்த மிளகாத்தூள் தண்ணி ஊற்றுறாங்கல்ல, இந்த இதில் எல்லாம் சூடு வைக்கிறாங்கல்ல, இதெல்லாம் யார்கிட்ட காமிச்சிருக்கணும்? இந்த பெண்களுக்கு மானத்தை பறிகொடுத்த பெண்களுக்கு துரோகம் இழைத்த அந்த குற்றவாளிகள்ட்ட இந்த கடுமையை காமிச்சிருந்தா நீங்கள் நானே இப்படி உட்காந்து பேசுவோமா? ஞானசேகர் மாதிரி ஆள்கிட்ட இந்த கடுமையை காட்டுங்க. எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, இவ்வளவு அடி அடிச்சு இதற்கு முன்னால் இந்த 4 வருஷத்துல எத்தனை நிரபராதிகள் காவல்துறை அடிக்கு பயந்து ஐயா நான் தான் தப்பு பண்ணேன் உண்மையை ஒத்துக்கிட்டு இன்னைக்கு கம்பி எண்ணிட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. திரு ஸ்டாலினுடைய புதல்வர் ஒருத்தர் இருக்காரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? துணை முதலமைச்சர் தமிழ்நாடு உதயநிதிங்கிறவர் ஏன் இப்போ ஊமையா போயிருக்காருன்னு எங்களுக்கு தெரியல. ஓராண்டு நினைவஞ்சலி, ஜெயராஜ் பென்னிக்ஸனுடைய நினைவஞ்சலிக்கு கூட தவறாமல் சென்ற கனிமொழி அவர்கள் ஏன் இப்போ கனிமொழி அவர்கள் இவங்க ஒரு ஆறுதல் கூட சொல்லலை? உங்க அண்ணன் தான் பிஸியா இருக்காரு, போட்டோ ஷூட் எடுக்க வேண்டியது இருக்குது, தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் ஓரணில் தமிழ்நாடுன்னு ஏமாற்ற வேண்டியது இருக்கு, நீங்க வந்திருக்கலாமே. நீங்கள் சோற்றிலே உப்பு போட்டு சாப்பிடுவதாக இருந்தால் அந்த எஸ்ஐயை நீங்க நேரம் கன்விக்ட் பண்ணி ஜெயராஜ் பென்னிக்ஸ் குடும்பத்திற்கு நியாயத்தை கொடுத்திருக்கலாமா? கொடுத்திருக்க முடியாது. தேர்தல் யுக்திக்காக பல உயிர்களை பறிகொடுத்து காவல்துறை இவங்க பயன்படுத்தியிருப்பாங்களோ, அதிமுக ஆட்சி நடைபெற்ற போது மறைமுகமா அப்படி இவங்களுக்கு வேண்டியவங்களை வச்சு இவங்க நாடகம் நடத்தியிருப்பாங்களோ கூட எனக்கு அச்சமா இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் மாற்று கருத்தும் இல்லாமல் திமுகவை எதிர்க்கிற ஓரணியில் இருக்கிறார்கள். அதுல அதைத்தான் மேபி அவர் சூசகமா தன்னுடைய தோல்வியை தான் அந்த தலைப்பா வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்கு அதிமுகவின் இளம்பெண்கள் பாசறையினுடைய மாநில செயலாளர் மருத்துவர் திரு பரமசிவன் மோடி இருக்கிறது, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். கடந்த அந்த அஜித்துடைய மரணம் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நீதிமன்றம் இந்த அரசு இப்போ கூடிய திமுக அரசை பல்வேறு கேள்விகளை கேட்டு நீதிமன்றம் சொல்வதற்கு முன்பே வழக்கு சிபிஐக்கு மாட்டிருக்கு. ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர் தான் சிபிஐ கேட்டிருந்தார். ஆனால் கடைசியில் நீதிமன்றத்துக்கு பயந்து கொடுத்தது மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கிறது. அரசு சிபிஐக்கு மாற்றிருக்கிறது. இந்த பின்னணி என்ன? நீங்கள் களத்துக்கு போயிருப்பீங்க, அதை விசாரிச்சிருப்பீங்க, எப்படி நடந்தது? இது ஒரு பின்னணி என்ன சார்? ஆமாங்க, வணக்கம். இந்த நிகழ்வு என்பது முதலில் உள்ளபடியே மிகுந்த மனவேதனைக்குரியது. நம்முடைய கழக பொதுச் செயலர் எடப்பாடி சொன்னது போல அந்த தாய்க்கு மட்டுமே அதனுடைய வழி தெரியும். நிச்சயமாக அஜித்குமாருக்கு இது நடந்திருக்கக்கூடாது. ரெண்டாவது, நீங்கள் சொன்ன அந்த சிபிஐ என்கொயரி அப்படிங்கிறது முழுக்க அன்றைக்கு நீதிமன்றத்திலே நடந்த வாதம், நீதிபதிகள் காட்டிய கடுமை, த ஸ்டேட் கில்லிங் இட்ஸ் ஓன் சிட்டிசன், அந்த வார்த்தை தான் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய பயத்தை கொடுத்திருக்கும். நிச்சயமாக இதிலே வழக்கம் போல நாம் கபட நாடகம் ஆட முடியாது என்ற அந்த நிலைப்பாட்டிலே தான் உடனடியாக நம்முடைய பொதுச்செயலாளர் அவர்கள் சொன்னது போல உடனடியாக அதை சிபிஐக்கு அவர் மாற்றியிருக்கிறார். இந்த வழக்கு கிட்டத்தட்ட திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாக இருந்திருக்கு. கிட்ட 24 வழக்குகளை அதுக்காக லாக்அப் டெத் நடந்திருக்கு. 25வது லாக்அப் டெத்துக்கு முதல்வர் சாரி கேட்குறாரு அந்த அம்மாட்ட. அதுவும் கூட ஒரு சமூக வலைதளங்களும் விமர்சிக்கப்படுது. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு சாரி மாதிரி, ஒரு கடந்து போகிற சாரியாக இருக்கு, ஏதோ 10ஓட 11 மாதிரியான ஒரு சாரியாக இருக்குது அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் சமூக ஊடகங்களில் வந்துருக்கு. நீங்கள் எப்படி சார் பண்ணுறீங்க? நிச்சயமாக இது சில்வர் ஜூப்ளின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சினிமா திரைப்படங்கள். ஆனால் சோகமான சில்வர் ஜூப்ளி என்ன, விடியா திமுக அரசு ஸ்டாலின் அவர்கள் தலைமை நடக்கிற இந்த அரசு 4 வருஷத்தில் 25வது லாக்அப் மரணத்தை அரங்கேற்றி இருக்கிறதுன்னு சொன்னால் என்ன கண்ட்ரோல் இருக்கு? ஒரு முதலமைச்சர் தலைமையேற்று நடத்துகிற துறை காவல்துறை, அந்த காவல்துறை அதிகாரிகள் அந்த பையன் இறந்த அந்த பையனுடைய பெற்றோர்களை திமுக கொடி கட்டிய வாகனத்தில் ஏற்றிட்டு போகணும்னு முற்படுறாங்கன்னா எந்த அளவுக்கு இவர்கள் திமுகவினுடைய கைக்கூலிகளாக இவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்களா, அல்லது திமுகவினுடைய ஹைகமாண்டுக்கு இவர்கள் கட்டுப்பட வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்களா என்ற கேள்வி முதல்ல எழுதுகிறது. முழுமையா போலீஸ்னா அதிமுக ஆட்சியிலன்னா அம்மா இருந்தப்ப, எடப்பாடியார் இருந்தப்ப அது ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு ஈக்குவலானதுன்னு பேர் வாங்கின காவல்துறை இன்றைக்கு திமுகவினுடைய ஏவல் துறையாக மாறி இருக்கிறதுக்கு ஒரே சான்று அந்த வண்டியில் ஏற்றின அந்த நிகழ்வு. இன்றைக்கு ஒரு எஃப்ஐஆர் கூட போடாமல், ஒரு சிஎஸ்ஆர் போடாமல் ஒரு இளைஞனை 2 நாட்கள் வைத்து மனிதாபிமானம் இல்லாத முறையில், இன்ஹியூமன், ப்ரூட்டல் அப்படின்னு சொல்லாங்க, அந்த அளவுக்கு மிளகாய் ஆணுறுப்பிலே கூட தடவுற அளவுக்கு இவர்கள் மிருகமாக மாறி இருக்கலாம்னு சொன்னால் திமுக கட்டவிழ்த்து விட்டுருக்கிறது என்று தானே நாம் சொல்ல தோணும். கைகோர்த்து இருக்கிறார்கள். நாங்கள் என்ன தப்பு வேணாலும் மேலே அட்மினிஸ்ட்ரேஷனில் பண்ணுறோம், நீங்கள் கீழே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் என்ன வேணாலும் செய்யுங்கன்னு சொல்லி காவல்துறையும் திமுகவோட விடிய அரசும் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிட்டு இருக்கு.
நிச்சயமா இப்போ இந்த வழக்கில் வந்து மிக முக்கியமானது வந்து அந்த வீடியோ ஆதாரம், அந்த அஜித்குமார் தாக்கப்படுவது குறித்த வீடியோ ஆதாரம். அந்த வீடியோ ஆதாரம் எடுத்தவர் வந்துட்டு எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு பேட்டி கொடுக்குற அளவுக்கு, டிஜிபிக்கு கடிதம் கொடுக்குற அளவுக்கு வந்துருக்குது. முதல்வர் வந்துட்டு இது கிட்டத்தட்ட ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு. அப்படி இருந்தும் கூட அவருக்கான ஒரு பாதுகாப்பில்லாத சூழல் இங்கே நிலவக்கூடிய சூழல் இருக்குது. எப்படி பார்க்குறேன் சார்? நிச்சயமா. அதாவது திமுகவினுடைய ஒரு சூட்சுமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்களுக்கு எதிராக யாரும் குரல் கொடுக்கக்கூடாது என்பது ரொம்ப கவனமாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்வுகள் நடந்தது பார்த்தீங்கன்னா, முதல்ல திமுகவினுடைய அரசு என்ன செய்யணும், அந்த பெண்ணினுடைய அடையாளத்தை வெளியே விட்டுருவாங்க, அப்புறம் குடும்பத்தினுடைய பேரை வெளியே விட்டுருவாங்க. இது ஒரு யுக்தி, யாரும் நம்மளை எதிர்த்து வரக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி தான் இப்போ சாட்சி சொல்ல யாரும் தைரியமாக வரக்கூடாது. அந்த பையனுக்கு இருக்க அச்சுறுத்தலுக்கு முதல்வர் என்ன சொல்லியிருக்கணும், ஒரு சிறப்பு பாதுகாப்பு அந்த பையனுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் இந்த விசாரணை முடிகின்றவரை என்று சொல்லியிருக்கணும் நியாயமா. பட் அதெல்லாம் சொல்வதற்கு அவர்கள் தயாரில்லை என்று சொல்லும் பொழுதே இதை நீர்த்து போக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சாரியே சொன்னார் இல்லைங்களா, இப்போ இது ஏன் இவ்வளோ வேகமாக சொன்னார்னா அதனுடைய வீரியம் அந்த மாதிரி இருந்தது. இப்போ இதே சாரி 24 பேத்துக்கு திருப்பி சொல்லுவாரா? இவங்க ஆட்சியில் தானே நடந்தது. கண்டிப்பாக இவங்க அந்த 24 குடும்பத்தினருக்கும் இவர் அரசு வேலையும் 5 லட்சம் ரூபாயும் தருவாரா? கண்டிப்பாக அந்த கேள்வி எழுதா இல்லைங்களா? அப்போ நீங்கள் கையங்களவுமா இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு முன்னால் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. உங்கள் அரசாங்கமும் உங்களுடைய நீங்கள் வழிநடத்துகிற காவல்துறையும் இன்றைக்கு நீதிமன்றத்திற்கு முன்னால் கைகட்டி நிற்கிறது. ஏன்னா நீங்கள் இந்த ஒரு வீடியோ போதும், எவ்வளவு கொடூரமாக தாக்குறது இந்த ஒரு வீடியோ போதும். அப்போ அந்த பையன் தொடர்ந்து அச்சுறுத்தப்பட்டால்தான் காவல், அதாவது அவளுக்கு பாதுகாப்பு வழங்கப்படாமல் இருந்தால்தான் அந்த பையன் மனசே மாறும் இல்லையா? கண்டிப்பா. எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, இவ்வளவு அடி அடிச்சு இதற்கு முன்னால் இந்த 4 வருஷத்துல எத்தனை நிரபராதிகள் காவல்துறை இந்த அடிக்கு பயந்து ஐயா நான் தான் தப்பு பண்ணேன் உண்மையை ஒத்துக்கிட்டு இன்னைக்கு கம்பி எண்ணிட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. சோ மெனி இன்னசென்ஸ் should be behind the bar. எதுக்காக? போலீஸுடைய இந்த அட்ராசிட்டியான ப்ரூட்டலான தாக்குதலை தாங்க முடியாம நிறைய நிரபராதிகள் தப்ப நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டு நான் ஜெயிலுக்கு கூட போயிடுறேங்க, என்னால் அடி தாங்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்களோன்னு இப்ப எனக்கு தோணுது. தேனியில ஒரு இளைஞனை அடிக்கிறாங்களே, குடிச்சிட்டு கலாட்டா பண்ணியிருக்கான், தேவதானப்பட்டி எங்க திண்டுக்கலுக்கு பக்கத்துல. நீங்க ஜெயில போடுங்க, கேஸ் போடுங்க, வெளியே விடாதீங்க, நீதிமன்றத்தில் போய் நிறுத்துங்க. இப்படி சமீபத்தில் துறைப்பாக்கத்தில் ஒரு இளைஞர் அடிச்ச வீடியோ வெளியே வந்திருக்கு, இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. இன்னும் வேண்டாம், இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர்னு சொன்னாங்க. இவர் ஆட்சி புரிந்து ஆண்டுல ஒரு இஸ்லாமிய இளைஞன், லா படிக்கிற ஒரு இளைஞனை வண்டியில 2 வீலர் ரூல்ஸ் இது பண்ணா போனங்கிறக்கா அவரை கடுமையாக காட்டு மிராண்மை தாக்கிய வீடியோ வலைதளத்தில் வந்துச்சு. நீங்க ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இன்னைக்கு இவர்கள் வேணா இஸ்லாமியனுடைய பாதுகாவலர் மாதிரி இவங்க நடிச்சுட்டு இருப்பாங்க. இந்த கூமாப்பட்டி குறித்த அந்த ஒரு சமூக வலைதளங்களில் பிரபலமான அவரு கூட இது போன்ற காவல்துறையால் பாதிக்கப்பட்டு அவருடைய அரசு வேலை பறிக்கப்பட்டதாகவும் அவர் இப்போ சொல்லியிருக்காரு. அவர் நிச்சயமா அது மாதிரி இன்றைக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகிற இந்த இரண்டையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்ற ஒரே சாவி 2026 தேர்தல் தான். மக்கள் அந்த திறவுகோலை அந்த எடப்பாடியார் இடத்துல தான் கொடுக்கணும் அப்படின்னு எங்களுடைய. இந்த வழக்கில் முக்கியமாக அந்த புகார் கொடுத்தாங்கல்ல அந்த பெண்மணி குறித்து கிட்டத்தட்ட நிறைய ஒரு இப்போ இந்த விவாதத்துக்கு பிறகு நிறைய இப்போ அவர் மேலேயே நிறைய புகார் கொடுத்தான சம்பவங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த காவல்துறை அவர் குறித்து இது வரைக்கும் இந்த வழக்கு விசாரிக்கப்படலை. இந்த வழக்குக்குள்ளே அவங்களை இன்னும் கொண்டு வராமே இருக்குது. எப்படி சார் பார்க்குறது? ஏன் கொண்டு வரலன்னு நீங்கள் யோசிச்சிங்களா? 2010 திமுக ஆட்சி இருந்தபோது அவர்கள் மீது என்ன வழக்கு? ஃபோர்ஜரி வழக்கு. வேலை வாங்கி தருவதாக 14 லட்சம் வாங்கியிருக்காங்க விஏஓக்கு, உள்ள ஊரக வளர்ச்சியில் வாங்கி தரேன்ட்டு. என்ன சொல்லி வாங்கியிருக்காங்க? நான் துணை முதல்வருடைய பிஏவை எனக்கு நல்லா தெரியும், அதுதான் அவர்களுடைய இது. அதை விட அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை எப்படி பேசுனா, திருமாரஞ்சிங்கிறவர் இன்னைக்கு ஒரு அரசியலில் இன்னைக்கு ஒரு முக்கியமானவர், நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நேற்றைய பேட்டி கொடுத்துருக்காரு, ஊடகங்களில் கொடுத்துருக்காரு. எனக்கு கல்யாணம் என்னை ஏமாத்தி பண்ணி எங்கிட்ட 10 லட்ச ரூபா வாங்கிட்டு தான் டைவர்ஸ் கொடுத்தோம் அப்படிங்கிறார். அவர் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி அதை அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காம என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியது இந்த காவல்துறைன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா? நீங்க 2011 இருந்து 21 வரைக்கும் நீங்க ஒரு ஊடகவியாளர், இது போன்ற விவாதத்திற்குரிய பிரச்சனைகள் ஏதேனும் வந்திருக்கிறதா? 11க்கு முன்னாடி இருந்திருக்கும், 21க்கு பின்னாடி இருந்திருக்கும். ஆக அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் அந்த காவல்துறையினுடைய செயல்பாட்டை நீங்க பாருங்க. அப்ப இந்த லேடி ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா ஹைலி கரப்டிவ் அண்ட் ஃப்ராடுங்கிறதுக்கு நமக்கு வேற உதாரணங்கள் தேவையில்லை. இந்நேரம் அவங்களுடைய அந்த போலீஸினுடைய அதிகாரிகள் நியாயமா செயல்பட்டா என்ன செயல்பட்டுருக்கணும்? ஒரு சிஎஸ்ஆரை போட்டு 2 பேர்த்தையும் விசாரிச்சிருக்கணும். அம்மா நீ நகை கொண்டு வந்து உண்மைங்கிறது எங்களுக்கு எப்படி தெரியும்? எந்த ஸ்கேனுக்கு போனீங்க? நீங்க ஸ்கேன் சென்டர் போனது உண்மையா? ஸ்கேன் அப்போ தான் கழட்டி வச்சேன்னு சொன்னீங்க, ஸ்கேன் சென்டர் போன உண்மையா செக் பண்ணியிருக்கணும். அம்மா நீ உண்மையிலே 10 பவுன் தான் போட்டிருந்தியா? இல்லை நீ என்ன சாட்சி? வரும்போது ஏதாவது ஃபோட்டோஸ் எடுத்தீங்களா? வர்ற வழியில் ஃபோட்டோஸ் எடுத்ததை காமிங்க, நீங்கள் செயின் போட்டிருந்தது, இன்னைக்கு எடுத்த ஃபோட்டோஸ் ஏதாவது காமி. எந்த இன்ட்ராகேஷனும் அந்த லேடியை நோக்கி இல்லை, மாறாக அஜித்குமாரை நோக்கி இருக்கு. என்னுடைய கேள்வி, நீ நகையை கண்டுபிடிக்கிறதுக்கு விசாரணை பண்ணியா இல்லை
அந்த லேடி சொன்னதுக்காக ஹைகமாண்ட் டிஎம்கேவோ இல்லை அரசியலோ அதிகாரிகளோ கொடுத்த அழுத்தத்துக்காக அஜித் குமாரை கொலை பண்ணுறதுக்காக இன்வெஸ்டிகேஷன் பண்ணீங்களாங்கிற கேள்வி தான் இன்றைக்கு அடித்தட்டு மக்கள் மனசில் இருக்கு. நிச்சயமா டு பி ஃப்ராங்க், இன்னைக்கு வந்து நியாயமா ஒரு அரசு செயல்படணும்னா முதல்ல காவல்துறை செயல்படணும். முதல்ல இந்த கம்ப்ளைனன்ட் அந்த பெண் மீது தான் A1 குற்றவாளியாக அவரை தான் முதல்ல நீங்க இதுலயே சேர்க்கணும். அக்யூஸ்ட் லிஸ்ட்ல A1 சேர்க்கணும். அதுதான் நியாயமானதாக இருக்கும். அவங்க தான் முதல்ல விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர். நிச்சயமா இந்த அஜித்குமார் இறந்த பின்பு எதிர்க்கட்சி தலைவர் வந்துட்டு அந்த அம்மாவோட ஃபோன் பண்ணி இரக்கம் தெரிவிக்கிறாரு, ஆறுதல் தெரிவிச்சுட்டு நாங்களாம் இருக்கிறோமா, அரசு துணை அரசு நியாயம் கிடைக்கும் வரை அதிமுக உங்களோட கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அதற்கு வந்து RS பாரதி வந்து எதிர்வினையாற்றிருக்காரு. இந்த சாத்தான்குளம் சம்பவத்தில் இப்போ இதெல்லாம் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க, கூவத்தூர் போயிருந்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து சம்பவம் நடந்து 2 நாட்களில் இந்த நீதி நிலைநாட்டினதில் வந்து தமிழக அரசியல் வரலாற்றே இல்லாதது, நீதி நிலைநாட்டத்துக்கு நாங்கள் இருக்கிறோம், முதல்வர் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு அதிமுக சபை. நான் ஒன்று கேட்குறேன், அதே சாத்தான்குளம் நிகழ்வில் கொலை நடந்தப்ப கனிமொழி வந்தார், ஓராண்டு அஞ்சலி செலுத்துவதற்கு கனிமொழி வந்தார். ஏன்னா அப்பெல்லாம் அந்த சமுதாயத்தினுடைய வாக்கு கனிமொழிக்கு எம்பிக்கு தேவை, இப்போ தேர்தலுக்கு தேவை. ஏன் இப்போ கனிமொழி அவர்கள் வந்து ஒரு ஆறுதல் கூட சொல்லலை? அவங்க அண்ணன் தான் பிஸியாக இருக்காரு, ஃபோட்டோ ஷூட் எடுக்க வேண்டியது இருக்குது, தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஏமாற்ற வேண்டியது இருக்குது. நீங்கள் வந்திருக்கலாமே. திரு ஸ்டாலினுடைய புதல்வர் ஒருத்தர் இருக்கார், உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? துணை முதலமைச்சர் தமிழ்நாடு உதயநிதிங்கிறவர் ஏன் இப்போ ஊமையா போயிருக்காருன்னு எங்களுக்கு தெரியல. ஏன் அவங்க வரல? அன்றைக்கு ஓராண்டு நினைவஞ்சலி, ஜெயராஜ் பெனிக்ஸனுடைய நினைவஞ்சலிக்கு கூட தவறாமல் சென்ற கனிமொழி அவர்கள் ஏன் நீங்கள் இங்கே வரவில்லை? கேள்வி நம்பர் 1. பதில் நம்பர் 1 என்னன்னா, திரு RS பாரதி அவர்களுக்கு அன்றைக்கு சாத்தான்குளம் அந்த நிகழ்வில் தவறு செய்த SI உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட்டு இன்றைக்கும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதிமுக ஆட்சியிலே அவர் கம்பி எண்ணார். இப்பவும் அவர் ரிமாண்ட்ல தான் இருக்கார், வெளியில வரல. அவர் மீது வழக்கு நடத்தியது அதிமுக. நாங்க ஆட்சியை பறிகொடுத்துட்டு மீண்டும் உங்களிடத்துல ஆட்சி வந்து இன்றைக்கு 4 வருடம் ஆகிருக்கு. நீங்கள் சோற்றிலே உப்பு போட்டு சாப்பிடுவராக இருந்தால் அந்த SIயை நீங்க நேரம் கன்விக்ட் பண்ணி ஜெயராஜ் பெனிக்ஸ் குடும்பத்திற்கு நியாயத்தை கொடுத்திருக்கலாமா, கொடுத்திருக்க முடியாது? இந்த கேள்வியை திரு RS பாரதிக்கு நேரடியாக அதிமுகவினுடைய பாசறை செயலாளர் என்ற முறையில் நான் அந்த கேள்வியை வைக்கிறேன். அந்த வழக்கு சம்பந்தப்பட்டவருடைய மகனுக்கு அரசு காவல்துறையில் பதவி கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அந்த அரசு அவருக்கு காவல்துறையில பதவி, தூத்துக்குடி துப்பாக்கி சூழலில் ஒரு அரசியல் பண்ணுவாங்க. அங்கே இருந்த அதிகாரி இப்போ கொளத்தூர்ல திரு ஸ்டாலின் அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் அந்த அதிகாரிக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம பேசணும். ஏன்னா இன்றைக்கு ஊடகங்கள், உங்களை போன்ற நடுநிலையான ஊடகங்கள் இதெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லணும். காவல்துறையே எனக்கு என்ன அச்சமா இருக்குன்னா, அவருடைய தேர்தல் யுக்திக்காக பல உயிர்களை பறிகொடுத்து காவல்துறை இவங்க பயன்படுத்தியிருப்பாங்களோ, அதிமுக ஆட்சி நடைபெற்ற போது மறைமுகமா அப்படி இவங்களுக்கு வேண்டியவங்களை வச்சு இவங்க நாடகம் நடத்தியிருப்பாங்களோ கூட எனக்கு அச்சமா இருக்கு. நிச்சயமா இப்போ நீங்கள் இந்த ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்கிறப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு உயிரிழந்து தமிழகமே வந்துட்டு ஒரு சாதாரண சூழல் இருக்குது. எல்லாருமே இறக்கப்படக்கூடிய சூழல் இருக்குது. ஒரு இளைஞனை கொண்டு இறந்துட்டாரே அப்படின்ற மாதிரி சூழல் இருக்குது. இந்த நேரத்தில் வந்து ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டிக்கர் ஓட்டுறதோ சில விஷயங்கள் பண்ணுறதுலாம் என்ன எப்படி சார் பார்க்குறது? சரி, எனக்கு ரொம்ப நகைப்பாக இருக்குங்க சார். ஓரணியில் தமிழ்நாடு தான், கண்டிப்பாக ஓரணியில் தமிழ்நாடு. எதிரணியில் யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா திரு ஸ்டாலின், அவருடைய குடும்பம், திமுக இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் திமுகவை எதிர்க்கிற ஓரணியில் இருக்கிறார்கள். அதைத்தான் மேபி அவர் சூசகமாக தன்னுடைய தோல்வியை தான் அந்த தலைப்பாக வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓரணியில் தமிழ்நாட்டில் எனக்கு என்ன வேணா, அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, மொழி மானம் காக்கணுமா? மண்ணை என்னைக்காவது நீங்கள் காத்திருக்கீங்களா? இப்போ ஒன்றும் வேண்டாம், கச்சத்தீவை தார வார்த்தது நம்முடைய மண். யார் தாரை வார்த்தா? காங்கிரஸ் திமுகவும். இன்ன வரைக்கும் மீனவர்கள் கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருக்காங்க, பாதிக்கப்பட்டு இருக்காங்க. 2 முறை முழுசா 39 நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தாங்க. மத்தியில யாரு, நீங்க பிஜேபி வரக்கூடாதுன்னு சொல்லி தான் மத்திய அரசு எதிர்ப்பு நாடகத்தை ஆடிதான் 2 நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிங்க. முழுசா 39 உங்க கையில கொடுத்தாங்கல்ல. நீங்க அந்த கச்சத்தீவை மீட்பதற்கு நீங்கள் செய்த ஒரு ஆக்கப்பூர்வமான செயல் சொல்லுங்க. மண்ணை காப்பாற்றுற துப்பு உங்களுக்கு கிடையாது. ஒண்ணு, சமீபத்தில் தீர்மானம் போடுறாங்களே, தீர்மானம் நான் அப்புறம் வரேன். தீர்மானத்தை பற்றி உங்களுக்கு நான் விளக்கமாக அப்புறம் சொல்கிறேன். அது மொழி, இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை, ரைட், ஓகே. இன்றைக்கு மும்மொழி கொள்கைக்கு எதிராக அந்த எடப்பாடி முதலமைச்சராக இருந்தபோது புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தபோது 20 நிமிடத்தில் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி எந்த சூழ்நிலையிலும் மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டில் கிடையாது, அம்மாவுடைய அரசு எடப்பாடி தலைமையில் இயங்குகிற வரை இருமொழி கொள்கை தான் ஒரே அடி அடித்தார். கண்டிப்பாக, ஓகேங்களா? இன்றைக்கு நீங்கள் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக நாங்கள் ஒரு தமிழ்நாடு அரசு ஒரு கல்விக் கொள்கை உருவாக்கும்னு சொன்னீங்க. இன்ன வரைக்கும் உருவாக்கி வெளியிட்டதா தெரியல. மும்மொழி கொள்கை எதிர்க்கிற நீங்கள் உங்கள் திமுக குடும்பத்தில் இருக்கிற அனைத்து
பெரிய தலைவர்கள், உங்கள் குடும்பத்தார்கள் நடத்துகிற பள்ளியில் ஹிந்தியை கட்டாயமாக்கி இருக்கிறீர்கள். அப்போ மொழியை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த இருக்குது எடுத்துல மானம் எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த பெண்ணும் ஏற்றுக்கொள்ள மாட்டாள். மானத்தை காக்க திமுகவா அப்படின்னு தான் கேள்வி வரும். 80 வயசு பாட்டிலிருந்து 3 வயசு குழந்தை வரை உங்களை அப்பா என்று அழைக்க சொன்ன அத்தனை பெண்களும், நீங்க அழைக்க கோரிக்கை வைத்த, கேமரா போட்டோஷூட் மூலமாக நீங்கள் கேட்டுக்கொண்ட, உங்களோட ஸ்ட்ராட்டஜி டீம் மூலமா நிர்பந்தித்த அந்த பெண்கள் யாருமே இதை ஏற்றுக்க மாட்டாங்க. 3 வயசு குழந்தையிலிருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் இன்றைக்கு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்படுகிறார். இந்த மிளகாத்தூள்லாம் வச்சு அடிச்சு பண்றாங்களே சார், வாயில எல்லாம் மிளகாத்தூள் தண்ணி ஊத்துறாங்கல்ல, இந்த இதுல எல்லாம் சூடு வைக்கிறாங்கல்ல, இதெல்லாம் யார்கிட்ட காமிச்சிருக்கணும்? இந்த பெண்களுக்கு மானத்தை பறிகொடுத்த, பெண்களுக்கு துரோகம் இழைத்த அந்த குற்றவாளிகள்ட்ட இந்த கடுமையை காமிச்சிருந்தா நீங்கள் நானே இப்படி உட்காந்து பேசுவோமா? ஞானசேகர் மாதிரி ஆள்கிட்ட இந்த கடுமையை காமிச்சிருக்கேன். அதை விட்டுட்டு ஒரு அப்பாவி அஜித்குமார் ஹைகமாண்ட் சொல்லிச்சுன்னு சொல்லி இப்படி பண்ணியிருக்கேன். அப்ப மானத்தை பற்றி பேசுகிற அருகதை இவர்களுக்கு இல்லை. அப்ப தமிழ்நாட்டு பெண்கள் இன்னைக்கு பயந்து போயிருக்காங்க. ஆக இந்த சூழ்நிலையிலே இவர்கள் மண்ணையோ மொழியையோ மானத்தையோ காக்க தவறியவர்கள் அதை காக்க மீண்டும் திமுகவுக்கு வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க இன்னும் மதவாதம், பிரிவினைவாதம், இதை வச்சு நம்ம ஓட்டு வாங்கிடலாம். தமிழ்நாட்டு உரிமை விட்டு கொடுத்துட்டாங்க. நாங்கள் தமிழ்நாட்டு உரிமையை முழுமையாக விட்டு கொடுத்தது திமுக. காவிரி திமுக, கச்சத்தீவு திமுக, ஜல்லிக்கட்டு திமுக, நீட்டு திமுக, அதையெல்லாம் மீட்டது அதிமுக. காவிரி ஆணையம் அமைச்சது அம்மா அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். நீட்டு 7.5 தந்து அதை தீர்வு தந்தது எடப்பாடியார் அவர்கள். டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் விவசாயிகளுக்காக அது. ஜல்லிக்கட்டு உரிமையை மீட்டது அதிமுக. எதெல்லாம் திமுக விட்டு கொடுத்ததோ அதையெல்லாம் மீட்டது அதிமுக. நம்ம பேசலாம் உரிமையை பத்தி, இவர்கள் பேசலாம். இப்ப இவர் கர்நாடகா துணை முதல்வர் சிவகுமார் அவர்கள் மேகதாது அணை கட்டுவதற்கு இடம் எடுக்கப்பட்டாச்சு, அதுக்கான இந்த ராம்நகர் பகுதியில் அலுவலகம் போட்டு வேலை தொடங்க போறோம்னு சொல்றாங்க. ஆனா அது குறித்து தமிழக அரசு எந்த விதமான மறுப்போ இல்ல தடுப்பதற்கான வேலைகளும் செய்ய மாதிரி தெரியல. நாங்க எதுக்கு தமிழக அரசு எதுக்கு தடுக்கணும்? ஸ்டாலினும் காங்கிரஸும் கூட்டணியில் இருக்காங்க. நீங்க தேர்தலுக்கு வேலைக்கு கூப்பிட்டீங்கன்னா ஸ்டாலின் போவார். பெங்களூர் எலெக்ஷனுக்கு, கர்நாடக எலெக்ஷனுக்கு நீங்க வேலைக்கு கூப்பிட்டா ஸ்டாலின் முதலா போய் பிரச்சாரம் பண்ணுவார். தடுக்கிறதான தமிழகத்துக்கான தமிழகத்தை காப்பதற்கான அர்த்தமா இருக்கும். அதைத்தான் சொல்லு, தமிழகத்தை காப்போம் என்று சொல்லுவதற்கு தகுதியற்றவர்கள் இவர்கள். ஏன்னா இன்னைக்கு அங்கே சித்தராமையா அவர்களுக்கும் சிவகுமார் அவர்களுக்கும் பிரச்சாரம் செய்ய இந்தியா கூட்டணி என்ற பெயரிலே சென்று அங்கே கன்னடத்துல எல்லா மொழி தெரியுமோ அதுல எல்லாம் பேசுறவர் இன்றைக்கு மேகதாது அணை கட்டுவதாக நீங்கள் அறிவித்ததற்கு நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் என்று வெறும் வாய்மொழியாக சிவகுமாரை எதிர்த்து சொல்வதற்கு திராணி இல்லாத, அரசியல் ஆண்மை இல்லாத முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். இதைத்தான் நான் இந்த இடத்துல குற்றம் சாட்டுகிறேன். நீங்க எங்க கூட்டணி பத்தி பேசுறீங்க? நீங்க பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்துட்டீங்க, நீங்க இந்த கூட்டணி சேர்ந்து பதறாரு பிஜேபி. பிஜேபியோட அதிமுக கூட்டணியில் இருந்த பொழுதுதான் மும்மொழி கொள்கை எதிர்த்து இருமொழி கொள்கைன்னு சொன்னோம். பிஜேபியோட அதிமுக கூட்டணியில் இருந்த பொழுதுதான் 21 நாள் நாடாளுமன்றத்தை முடக்கிறோம் காவிரிக்காக. அதுதான் அதிமுக ஸ்டைல். ஆளுநர் நீட்டுக்கு கையெழுத்து போடக்கூடாது 7.5க்குன்னு சொல்ற போது பிஜேபி அதிமுக கூட்டணி. அன்றைக்கு அதே ஆளுநரை எதிர்த்து அந்த எடப்பாடியார் முதலமைச்சருடைய தனி அதிகாரத்தை பயன்படுத்தி, ஆர்டிகல் 32 பயன்படுத்தி என்னுடைய தனி அதிகாரத்திலே அவசர சட்டமாக 7.5 போடுகிறேன் என்று ஒரு ஆண்மைமிக்க முதலமைச்சராக எடப்பாடியார் சொல்றார். அடுத்த 24 மணி நேரத்தில் ஆளுநர் ஐயா நான் கையெழுத்தே போட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த 7.5 இடஒதுக்கீட்டுக்கு கையெழுத்து போட்டார். அதுதான் ஆண்மைமிக்க முதலமைச்சர். அப்படி இருக்கணும். கூட்டணி என்பது தேர்தலுக்காக இருக்கணும். கொள்கையில் வரும்போது நம்முடைய கொள்கையில கரெக்டா இருக்கணும். நாங்க இருந்தோம், பிஜேபியோட கூட்டத்தில் இருந்தாலும் இருந்தோம். சிஏஏ என்ஐஏன்னு சொல்லுவான், அதுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிச்சிக்கமா. எடப்பாடியார் சொன்னார், இந்த சிஏஏ என்ஐஏ மூலமாக யாரேனும் ஒரே ஒரு தமிழ்நாட்டு முஸ்லிம் பாதிப்படைந்தால் நானும் என்னுடைய அமைச்சரவை சகாக்களும் பொறுப்பெடுத்துக் கொள்கிறோம், நாங்கள் ராஜினாமா செய்கிறோம் என்று சட்டமன்றத்தில் ரெக்கார்ட் பண்ண நான் எம்எல்ஏ கூட இருந்தேன். இன்ன வரைக்கும் யாராவது ஒருத்தர் பாதிச்சிருக்காங்களா சொல்லுங்க? பாதிச்சிருந்தா நிச்சயமா அதற்கான பொறுப்பை நம்ம ஏற்றுக்கலாம். ஆக இவர்கள் மதத்தை வைத்து, ஜாதியை வைத்து அரசியல் பிளவுபடுத்துற, மத்திய அரசுன்னு பூச்சாண்டி காட்டுறது. நீ சாமானியமான மத்திய அரசு எடப்பாடியார் வாங்கின மாதிரி 11 மெடிக்கல் காலேஜ் வாங்கியிருக்கணும், தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸை கொண்டு வந்திருக்கணும், பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டில் நிலுவை அதிகமான தொகை வாங்கிய மாநிலம்னு பேர் வாங்கியிருக்கணும், அதிகமான ஸ்மார்ட் சிட்டியை மத்திய அரசு வாங்கினது எடப்பாடியார். அதுதான் ஸ்மார்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். நீ என்ன பண்ணிருக்க? 100 நாள் வேலை காசு கூட உன்னால வாங்கி தர முடியல. ஸ்டாலின் அவர்களால் 39 நாடாளுமன்ற உறுப்பினரை வைத்து 100 நாள் முழுமையாக வேலை வாங்கி தர முடியல. சம்பளம் வாங்கி தர துப்புள்ள 39 நாடாளுமன்ற எம்பி அங்க டெல்லியில சென்ட்ரல் ஹாலில் ரசகுல்லா சாப்பிடுறான். திமுக காரன் பூரா கிராமத்தில் இருக்க பெண்களை கூட்டிட்டு வந்து நடுவீதியில் நின்று போராட்டம் பண்ணுங்கிறான். அப்ப நீ அரசியல் தான் செய்யற, மக்களுக்கான தீர்வை தர மாட்டேங்கிற. அங்கதான் நாங்க திமுக மேல கோவப்படுறோம். உனக்கு பதவி கிடைச்சிருக்கு, அதிகாரம் கிடைச்சிருக்கு, அதை நீ செய்யணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆனா நீ செய்யல.
அதான் குற்றச்சாட்டு. ஓரணியில் தமிழ்நாடுன் பொழுது இப்போ திமுக கூட்டணியே ஓரணியில் இருக்குது அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் இருக்குது. தொடர்ந்து இப்போ ஒரு கம்யூனிஸ்ட் சண்முகமாகட்டும், திருமாவளவன் கூட இந்த அஜித்குமார் கொலை வழக்கு குறித்து இது ஒரு அரச பயங்கரவாதம், அதாவது அரசினுடைய நடவடிக்கை பாராட்டினாலும் கூட இது ஒரு அரச பயங்கரவாதம் அறிவிக்கிறாரு. ஸோ இவங்களே வந்து ஓரணியில் இருக்காங்களான்னு பார்க்க முடியுதா சார்? நிச்சயமா. நான் அட்லீஸ்ட் 4 ஆண்டுகள் கழித்தாவது அண்ணன் திருமா போன்றவர்கள், அண்ணன் சண்முகமன்னம் போன்றவர்கள்லாம் இன்றைக்கு திமுகவினுடைய இந்த அராஜகங்களை எல்லாம் அவர்களாம் தட்டி கேட்க துணிந்திருக்கிறார் என்று நான் உண்மையிலே அவர்களை பாராட்டுறேன். அரசு அராஜகம் என்று அவர் பயன்படுத்திய வார்த்தை உண்மையிலே வரவேற்புக்குரியது. அண்ணன் சண்முகம் அவர்கள் எல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இது வந்து ஒரு போலீஸ் அத்துமீறல் என்பதை சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். இதில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் அவர்கள் சொல்லியிருப்பார், நத்தம் விஸ்வநாதன், உண்மையான திமுக ஓட்டு வங்கி என்பது வெறும் 10% தான். திருமாவர்களுடைய வலிமை இன்னும் அவருக்கு தெரியல. அவர் வெளியே போயிட்டா திமுக பர்சன்டேஜ் எவ்வளோ குறையும்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆக இன்றைக்கு திருமாவளவன் அவர்கள்லாம் உண்மையிலே ஒரு தாமரையில் தண்ணீர் போல தான் அந்த கூட்டணியில் இருக்காங்க, அண்ணன் சண்முகம் போன்றவர்கள்லாம். இதை ஏன்னா மக்கள் ரசிக்காத ஒரு தலைமையிடத்திலே கம்யூனிஸ்ட் தோழர்களோ இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய குரலாக இருக்கிற அண்ணன் திருமா போன்றவர்களோ இருப்பதுங்கிறது ஒரு நெருடலாக தானே இருக்கும். ஏற்கனவே பிளாஸ்டிக் சேர் கொடுத்து அவமதிச்சவங்க தானே இவங்க. அன்னைக்கு வன்னியரசு போன்றவர்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா, நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கருணாநிதி கேட்ட அந்த வழியெல்லாம் இன்னும் அவங்களுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அதிமுக மாதிரி பெருந்தன்மையாக அண்ணன் தனபால் அவர்களை அம்மா எழுந்து நின்று வணங்குகிற இடத்துல உட்கார வச்சோம். இன்றைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் அம்மா வழியிலே 2வது தனபாலை இன்றைக்கு மாநிலங்களவைக்கு அனுப்புகிறார் ஆதிராவிட சமுதாயத்தை தாண்டி. அந்த மாதிரியான ஒரு ஆளுமைக்கும் ஸ்டாலினை இப்போ கம்பேர் பண்ணுவாங்கல்ல, அப்போ மனசில் ஒரு சின்ன வெளியே சொல்ல முடியாட்டி கூட ஒரு சின்ன ஒரு இது இருக்கும் இல்லையா. அதனால தான் என்னமோ திருமாவளவன் எல்லாம் இன்னைக்கு கூட வாழ்த்து செய்திகளை சொல்லியிருந்தார். நான் கூட பார்த்தேன், சுற்றுப்பயணத்துக்கு கூட வாழ்த்து சொல்லியிருந்தார்கள். ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியல். என்னை பொறுத்தவரை திமுக கூட்டணி என்பது தாமரையில் தண்ணீர் போல தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. விரைவில் அதற்கெல்லாம் ஒரு தேர்தல் நெருங்குகின்ற பொழுது ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாக இப்போ இந்த ஓரணியில் தமிழ்நாடுன்றது திமுகவுடைய இந்த ஒரு பிரச்சாரம் ஆகியிருக்கு. எதிர்கட்சி தலைவர் வந்து இப்போ சுற்றுப்பயணம் போகிறார், மக்களை காப்போம்ன்ற மாதிரி சுற்றுப்பயணம். இது ரெண்டுல மக்களுக்கு நெருக்கமாக, மக்களுக்கு அதிகமாக மக்கள் விரும்பக்கூடியதாக எதை பார்க்குறீங்க? நிச்சயமாக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிறது தான் மக்களுக்கு நெருக்கமாக. ஏன்னா இன்றைக்கு மக்களை காக்க வேண்டிய பணி தான் நிறைய இருக்கு. ஓரணியில் திரள வேண்டிய வேலை ஒன்றும் இல்லை. மக்கள் இன்றைக்கு விலைவாசியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மின்கட்டண உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அம்மா தந்த அற்புதமான தாலிக்கு தங்கம் திட்டம், லேப்டாப் போன்ற திட்டங்களை இழந்து இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவர்களை காக்க வேண்டிய கடமை ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற எதிர்கால முதலமைச்சராக வர இருக்கிற அண்ணன் எடப்பாடியாருக்கு இருக்கிறது என்ற முறையிலே தான் இன்றைக்கு களத்திலே சென்று மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, அவர்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார். நாளை நான் முதல்வராக வருவதோ அதிமுக ஆட்சிக்கு வருவதோ முக்கியமல்ல. ஆட்சிக்கு வருகின்ற பொழுது நான் என்ன பணிகளை செய்ய வேண்டும், என்ன பாதிப்பை இந்த 5 ஆண்டுகளிலே திமுக இங்கே விட்டு சென்றிருக்கிறது, அதை தெரிந்து கொண்டு நான் நாளைக்கு அரியணை ஏறினால்தான் என்னால் இந்த மக்களுடைய நம்பிக்கையை பெறும், அவர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியும் என்பதற்காகத்தான் இந்த பயணம் தொடங்கி இருக்கிறது. நிச்சயமாக இதில் அனைத்து தரப்பு மக்களையும் சந்திப்பார்கள். அவருடைய குமுறல்களை கேட்டறிந்து அதற்கான தீர்வை நிச்சயமாக முதல்வரானவுடன் தருவார்கள். நிச்சயமாக. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி. நன்றி, தேங்க்யூ. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.